அஞ்சரப்பெட்டை சீடமுறுக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டை. Hi and welcome to Zee Tamil வழங்கும் எவரெஸ்ட் மசாலா அஞ்சரப்பெட்டி. இன்றைக்கி நம்மளுக்காக சூப்பரான விஷயங்கள்லாம் அஞ்சரப்பெட்டியில் காத்துட்ருக்கு. இங்கே பார்த்தீங்களா தோட்டம். இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, ஏகப்பட்ட வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே அந்த ஒரு கார்டன் மாதிரி வச்சு அந்த தோட்டம்லாம் வச்சு ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸை அங்கேயே பறித்து அவங்க வந்து கொண்டு போய் சமைச்சு சாப்பிட்றாங்க. நிஜமாகவே ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா? ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் அஞ்சரப்பெட்டியில் டெய்லி உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடு தெரியுதா? அந்த வீட்டில் நம்மளுக்காக ஒரு சூப்பர் ரெசிபி காத்துட்ருக்கு. அது என்ன ரெசிபின்னு போய் பார்ப்போமா? எவ்வளோ படி இருக்குது பாருங்கள். அநியாயத்துக்கு படி கட்டி வச்சுருக்காங்க. இதை வேறு இப்போ நம்ம ஏறி போனோம். வாங்க. அப்பா, ஒரு மலை மேலே ஏறி அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ஓகே, உள்ளே போமா? வாங்க. வெல்கம் சார். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உட்காருங்க சார். இருக்கட்டும். ஸோ இப்போ ரெடியா எல்லாம்? இல்லை சார், இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணணும். ஒரு கொஞ்ச நேரம் உட்காருங்க சார். ஓகே, நீங்கள் போய் உங்கள் இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணுங்க. நாங்கள் இங்கே செட் பண்ணிடுறோம். ஓகே சார். ஓகே. இந்த வீட்டை தான் இப்போ நம்ம சமைக்க போகிறோம். இன்க்ரீடியன்ஸ் அவங்க ரெடி பண்ணிட்டோம், நம்ம இங்கே ரெடி ஆகும். எங்களோட அஞ்சரப்பெட்டி டீம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வேலை செஞ்சு அழகாக இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள். சங்கீதா. உங்களோட சொந்த ஊர் அது? கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி. சார். கொடைக்கானல் எப்போ வந்தீங்க? நாங்கள் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி. 2 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் வந்தீங்க. என்ன ஹாலிடேக்காக வந்திருக்கீங்களா? என்ன விஷயம்? இல்லை சார், எங்களுக்கு இங்கே வந்து பூனேயில் நாங்கள் படிக்கிறோம். அதனால இங்கே 1 மந்த் வந்து ஒரு கேம்ப் கஷ்டம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பூனேல என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க? எம்பிபிஎஸ். எம்பிபிஎஸ் டாக்டர். இன்னைக்கு எங்களுக்கு என்ன ரெசிபி செஞ்சு கொடுக்க போறீங்க? இன்னைக்கு வந்து சப்பாத்தி மட்டர். சப்பாத்தி மட்டர். இது என்ன எங்க கத்துக்கிட்டீங்க? அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்க. வெங்காயம், ஆயில், தக்காளி, சோயா சங்க், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கேப்சிகம், உப்பு, பன்னீர், எவரெஸ்ட் சில்லி பவுடர், எவரெஸ்ட் மஞ்சத்தூள், எவரெஸ்ட் கரம் மசாலா, சப்பாத்தி. இவ்வளவுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இல்லையா? பன்னீரை வந்து இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கீங்க. சோயா வந்து ஊற வச்சு வச்சிருக்கீங்க. பிரமாதம். அப்போ அடுப்பு பற்ற வச்சிருவோமா? ஃபர்ஸ்ட் எண்ணெயா? எண்ணெய். ஸோ இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்தது எண்ணெய் சூடாயிடுச்சு. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட். வெங்காயம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் எது சாப்பிடுறதுக்கு? எனக்கு தயிர் சாதம் பிடிக்கும். வண்டர்ஃபுல். ஈஸி டு மேக். அதனாலயா? அதனால தான். பூனேல உங்களுக்கு வித்தியாசமா ஃபுட் எல்லாம் கிடைச்சிருக்குமே. இன்னும் அவ்வளோ எங்கேயும் வெளியே போனதில்லை, போய் சாப்பிட்டதில்லை. ஹாஸ்டலில் போடுறதா? அங்கே ஹாஸ்டலில் நல்லா இருக்கா சாப்பாடு? நல்லா இருக்கும். தக்காளி. ஹாஸ்டலில் நீங்கள் யாருக்காவது சமைச்சு கொடுத்துருக்கீங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இது வரைக்கும் இல்லை. இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. எவரெஸ்ட் மஞ்சத்தூள். எவரெஸ்ட் மஞ்சத்தூள் இந்தாங்க.
அடுத்தது நெக்ஸ்ட் எவரெஸ்ட் சில்லி பவுடர், உப்பு, எவரெஸ்ட் கரம் மசாலா, இப்போ இந்த மசாலாவோட இந்த ஸ்மெல்லாம் நல்லா வருது. இதே ரெசிபியில் நம்ம வேற வெஜிடபிள்ஸ்லாம் கூட சேர்த்துக்கலாம்ல? பொட்டேட்டோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் சேர்த்துக்கலாம் அதில். இப்போ அடுத்தது என்ன சேர்க்கணும் அதில்? அடுத்தது வந்து சோயா. சோயா. ஸோ இதை வந்து நீங்கள் ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா வாட்டரையும் எடுத்தாச்சு. எடுத்தாச்சு. இதை அப்படியே போட்டலாமா? போட்டு. அருமையான வாசனை வந்துட்டு இருக்கு. சூப்பரா. இதுலயே நம்ம சோயாக்கு பதிலா மட்டன் கூட யூஸ் பண்ணலாம்ல? யூஸ் பண்ணலாம். சோயா ரொம்ப குக் ஆகணுன்ற அவசியம் இல்லை, ஏற்கனவே நீங்க ஊற வச்சதுனால. சான்ஸே இல்லை ஸ்மெல்லு. இதை வந்து அப்படியே சப்பாத்தியில் ரோல் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ பிரமாதமா இருக்கும். இது பன்னீர். வேற ஸ்வீட்ஸ்ல என்னெல்லாம் ரெசிபிஸ் தெரியும் உங்களுக்கு? ஸ்வீட்ஸ்ல அவ்வளோ இது அம்மா கிட்ட கற்றுக்கிட்டது இல்லை. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன் நான். ஸ்வீட்ஸ்லாம்? ஓகே ஓகே. உங்க அம்மா நல்லா சமைப்பாங்க? நல்லா சமைப்பாங்க. அவங்களோட ஸ்பெஷாலிட்டி எது? அவங்க சாம்பார் சாதம் சூப்பராக செய்வாங்க. சாம்பார் சாதம். கேப்சிகம். இப்போ எத்தனாவது இயர் படிச்சுட்டு இருக்கீங்க? இப்போ ஃபர்ஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர். இது வரைக்கும் என்னெல்லாம் கத்துட்டு இருக்கீங்க இப்போ எம்பிபிஎஸ்ல? ஊசி போட தெரியுமா? அதெல்லாம் இன்னும் கத்துக்கலங்க. அதுக்கெல்லாம் இன்னும் ட்ரைனிங் கொடுக்கல எங்களுக்கு. இன்னும் ட்ரைனிங் கொடுக்கல. கலர் காம்பினேஷன் அப்படியே பார்க்கறதுக்கே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கு. ரெட், எல்லோ, க்ரீன், கேப்சிகம். இந்த ஸ்டஃபிங் வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது என்ன ஸ்டெப் இதில்? அவ்வளோதான். இதை வந்து தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சப்பாத்தி போடணும். இதில் எண்ணெய் ஊற்றணுமா? என்னென்ன சாங்ஸ் இப்போ ரீசெண்டாக கேட்டீங்க? ரீசெண்டாக விஐபி பண்ட்லேருந்து மாட்டக்கருவா அந்த சாங் பாடுங்க. பாடலாம் வராதுங்க. ஏன் பாடலாம் வராது? டாக்டர்லாம் படிக்க எம்பிபிஎஸ் டாக்டரா போறீங்க, பாட தெரியல அப்படின்றீங்க. நான்லாம் பண்ண ஓடிடுவாங்க. பேஷண்ட் வந்து நீங்க பாடி பாடி அவங்களெல்லாம் அப்படியே உள்ள வர வைக்கணும். அப்படியே இந்த மாதிரி சப்பாத்தி வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. இதை அப்படியே நம்ம சூடு பண்ணா போதும். நல்ல பூனேல வேற படிக்கிறீங்க, நல்ல நார்த் இந்தியன் ரெசிபிஸ்லாம் கற்றுக்க வேண்டியது தானே? இனிமே கற்றுக்கணும். பன்னீர் பட்டர் மசாலா, சோலை மசாலா. அங்கே ஹாஸ்டலில் டெய்லி என்ன கொடுப்பாங்க சாப்பிட? ஹாஸ்டலில் சப்பாத்தி, டெய்லி நைட் சப்பாத்தி தருவாங்க. அப்புறம் சாதம், இட்லி, இந்த மாதிரி நம்ம இந்தியன் ஃபுட் தான் கொடுப்பாங்க. ஓகே. ஆனால் வெஜ்ஜு தான்? நான்வெஜ்ஜும் இருக்கு. வீக்லி ட்வைஸ் நான்வெஜ் போடுவாங்க. நல்லா இருக்கும். ஆனால் சரி, இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது அவ்வளோதான். இப்போ அந்த மசாலா எடுத்து இதில் வச்சு சர்வ் பண்ணணும். ஓகே. ஆக்சுவலாக இதுக்குள்ள சீஸ் ஆட் பண்ண நல்லா இருக்கும். இப்போ சில பேருக்கு சீஸ் பிடிக்காது. ஆமா, அதனால வெறுமை கூட கொடுக்கலாம். ஸோ நம்மளோட இந்த சப்பாத்தி மட்டர் ரெடி இல்லையா? சூப்பர். சப்பாத்தி மட்டர் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரீகேப் பார்ப்போம். சப்பாத்தி மட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் ஒரு சட்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதோடைய தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கோங்க.
வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு எவரெஸ்ட் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. எவரெஸ்ட் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. எவரெஸ்ட் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சோயா சேர்த்துக்கோங்க. சோயா சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பன்னீர் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் ஒரு தவா வச்சு அதுக்கப்புறம் எண்ணெய் போட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டு நல்லா 2 சைடும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிற பன்னீரை வந்து அதில் ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா தயாருங்க. சப்பாத்தி மட்டர் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குங்க. வருங்காலத்தில் ஒரு பெரிய டாக்டராக போகிறீங்க, ஆனால் இப்போவே வந்து ஒரு பெரிய ஷெஃப் ஆகிட்டீங்க. சான்ஸே இல்லை. அவ்வளோ ஒரு சூப்பரான ஃப்ளேவரோட இந்த பன்னீர் சோயா எல்லாம் சேர்ந்து உங்கள் சப்பாத்தியோட அமேசிங்காக நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய டாக்டர் ஆகணும், நிறைய பேருக்கு நல்லது செய்யணும். அதுக்கு வந்து எங்களோட பாராட்டுகள் அண்ட் பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. Thank you so much for this lovely recipe. Hi viewers, welcome to Everest Masala வழங்கும் அஞ்சரை பெட்டி. இன்னைக்கு உணவே மருந்துல நம்ம பார்க்க போறது mushrooms and red peppers in white sauce. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். mushrooms, வெங்காயம், தக்காளி, red pepper, பால், பூண்டு, oregano, salt, Everest pepper powder, மைதா, எண்ணெய். ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஓகே சாஸ் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். ஸோ நான் வந்துட்டு கொஞ்சம் ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஒரு மைதா மாவு அதை எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்க போகிறேன். பால் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் லேசாக கரைச்சிக்கிறேன். இப்போ யூஸ்வலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் சாஸ் பண்ணும்போது தே வில் மிக்ஸ் இட் இன் பட்டர் போட்டு தான் இதை வந்துட்டு கரைப்பாங்க. பட் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கேலரி கான்ஷியஸாக இருக்கிறதுனால we are trying to make it without the butter. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைதா மாவு வந்துட்டு தண்ணியில் நான் கரைச்சிட்டேன். இதில் வந்துட்டு I'm going to add oregano. ஓகே, oregano powder and இதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ண போகிறோம். அண்ட் தேவையான அளவு எவரெஸ்ட் பிளாக் பெப்பர். இந்த சாஸ்க்கு தேவையான அளவு தான். நம்ம யூஸ்வலி வந்துட்டு திருப்பி நம்ம அது கொதிக்க வைக்கும் போது கூட நம்ம அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு 2 minutes வச்சிடலாம். இப்போது ஐம் கோயிங் டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அ லிட்டில் பிட். கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பூண்டை ஆட் பண்ணிடுறேன். ஸோ பூண்டு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு தீயக்கூடாது, ரொம்ப முருகலாக ஆகக்கூடாது. ஸோ இப்போ அபவுட் ரைட். நல்ல வாசனை வரும்போது நீங்கள் இந்த பாலை இதில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திக்கனாக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ நம்மளோட சாஸ் இதில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட வெஜிடபிள்ஸ் நெக்ஸ்ட் நம்ம சாட்டே பண்ண போகிறோம். இப்போ அண்ட் கொஞ்சம் ஆயில். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட சாட்டே பேன் வந்துட்டு சூடாயிடுச்சு. ஸோ இதில் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் a little bit. அண்ட் இது கூட இன்னும் என்ன ஆட் பண்ணான்னு நினச்சிங்கன்னா, இன்னும் கூட வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி நினச்சிங்கன்னா வெங்காயம் லேசாக சாட்டே ஆகிட்டு. ஸோ இதோடு சேர்த்து நான் கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ண போகிறேன். எல்லாமே அடிஷ்னல் ஃப்ளேவர் தான். அண்ட் தக்காளி as you know again it gives a lot of lycopene இருக்கிறதுனால அதுவும் கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு இது இம்பார்ட்டண்ட் ரோல் பண்ணுது.
நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மற்ற வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ரெட் பெப்பர்ஸ் அண்ட் மஷ்ரூம்ஸ். இப்போ I'm going to add a little bit of salt and Everest black pepper powder. இது ஒரு 5 minutes நான் லிட் போட்டு மூடி வைக்க போகிறேன். 5 minutesல இது வெந்துடும். ஓகே, இப்போ நம்மளோட மஷ்ரூம்ஸ் அண்ட் ரெட் பெப்பர்ஸ் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை சாஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை லேசாக அடுப்பில் ஒரு 2 minutes வார்ம் பண்ணோம்னா நம்மளோட மஷ்ரூம் அண்ட் ரெட் பெப்பர் இன் ஒயிட் சாஸ் ரெடி. இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குள்ள குயிக்காக ரீகேப் பார்த்து வந்துடுங்க. மஷ்ரூம் அண்ட் ரெட் பெப்பர்ஸ் இன் ஒயிட் சாஸ் செய்ய ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் மைதா, மில்க், ஒரகனோ பவுடர், சால்ட், எவரெஸ்ட் பிளாக் பெப்பர் பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து ஆயில், நறுக்கிய பூண்டு, மில்க் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய், வெங்காயம், தக்காளி, ரெட் பெப்பர்ஸ், காளான், உப்பு, எவரெஸ்ட் பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸை நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஒயிட் சாஸில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணால் நம்மளோட மஷ்ரூம் அண்ட் ரெட் பெப்பர்ஸ் இன் ஒயிட் சாஸ் ரெடி. என்ன வியூஸ், மஷ்ரூம் அண்ட் ரெட் பெப்பர் இன் ஒயிட் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துப்பீங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸைட்டிங்கான இன்டர்நேஷ்னல் டிஷ்ஷோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க. உங்களுக்காக எவரெஸ்ட் மசாலா வழங்கும் வஞ்சரப்பட்டியில் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு சமைப்போம் பரிமாறுவோம்ல ரொம்ப வித்தியாசமான ஒரு குக்கிங் ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். அது யார் நம்மளுக்கு செஞ்சு காட்ட போகிறாங்கன்றத பார்ப்போம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். பானு ஹமீத். உங்களோட சொந்த ஊர் அது? கொடைக்கானல். கொடைக்கானல். பிறந்து வளர்ந்தது? ஸோ கொடைக்கானல் பற்றி சொல்லுங்கள். கொடைக்கானல் பற்றி நீங்கள் தான் சொல்லணும். வர்ற இடத்துல வந்துட்டு இங்கே பார்த்துட்டு நீங்கள் சொல்லணும். கொடைக்கானல் பற்றி நான் சொல்லணும்னா நல்லா இருக்கு. வெதரு ரொம்ப நல்ல மக்கள், நல்ல ஃபுட்டு, ஃப்ரெண்ட்லி பீப்புள், அந்த நேச்சுரல் வியூ அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். எஸ். ஸோ கொடைக்கானல் பற்றி நிறைய விஷயம் சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து இங்கே சின்ன வயசுலேருந்து இங்கேயே இருந்திருக்கீங்க. உங்களுக்கு கொடைக்கானலோட மோஸ்ட் ஸ்பெஷல் திங்னா என்னன்னு சொல்லுவீங்க? The climate. Yes. Okay. And how green it is. அதுதான் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. நீங்கள் வந்து இன்னைக்கு எங்களுக்கு என்ன டிஷ் செஞ்சு கொடுக்க போறீங்க? சிக்கன் லஹோரி. சிக்கன் லஹோரி. இது யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? நானும் ஆர்வத்தில் கற்றுக்கிட்டேன். ஓன் இன்வென்ஷன் அது? நோ. ஒரு இடத்துல சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு அதை பண்ணிட்டேன். அதை ஷேர் பண்ணிக்கணும் இன்னைக்குன்னு நினச்சி அதை பண்ண ஆரம்பிச்சேன். வெரி குட். சிக்கன் லஹோரி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்லுங்கள். சிக்கன், எண்ணெய், உப்பு, பூண்டு, தயிர், குங்குமப்பூ, பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, எவரெஸ்ட் கரம் மசாலா, எவரெஸ்ட் ஒயிட் பெப்பர், எவரெஸ்ட் மேத்தி. ஓகே, தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து பார்த்தா ரொம்ப அரோமேட்டிக் டிஷ்ஷாக இருக்கும் போல இருக்குது. ஏன்னா கசூரி மேத்தி இருக்குது, உங்களுக்கு வந்து சாஃப்ரான் இருக்குது, குங்குமப்பூ, எல்லாமே வந்து ஒரு ஃப்ளேவர் அண்ட் அரோமா கொடுக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸு. லெஸ் ஸ்பைசி, ஆனால் இட்ஸ் அ வெரி நைஸ் டிஷ். ஓகே, ஸோ இப்போ இந்த டிஷ்ஷை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? ரொம்ப சிம்பிள், யார் வேணாலும் சீக்கிரமாக செய்கிற மாதிரியான ஒரு டிஷ். இது வந்து ஸ்பெஷலி சில்ட்ரனுக்கு ரொம்ப ஸ்பைஸ்லெஸ்ஸாக எல்லா தரப்பினரும் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஸ்பைஸ்லெஸ்ஸாக பண்ணியிருக்கோம். ஒன்லி சிக்கனை லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு மசாலா ஒரு 3 or 4 மசாலாவை கிரைண்ட் பண்ணி அதில் ஆட் பண்ணிட்டாலே முடிஞ்சிடும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். பார்க்கத்தான் நிறைய டிஷ்ஷஸ் மாதிரி இருக்குது, பட் ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி வெரி சிம்பிள். சூப்பர். ஸோ இப்போ அடுப்பு பற்ற வச்சுருவோமா? பற்ற வச்சுருவோம். ஃபர்ஸ்ட் ஆயில், எண்ணெய் ஒரு 1.5-2 டேபிள் ஸ்பூன் ஊற்றணும். இது டீஸ்பூன், அதனால நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில். பின்ன கொஞ்சம் மசாலா பண்ணுறதுக்கும் கொஞ்சம் தேவைப்படும். அப்புறமா ஆயில் ஹீட் ஆன உடனே சிக்கனை எடுத்து போடணும். இது சிக்கனை ஏன் ஆயிலில் வந்து ஃபர்ஸ்ட் போட்டு சாட்டே பண்ணுறோம் அப்படின்னா, யூஸ்வலாக சிக்கனில் கவுச்சி ஸ்மெல் மாதிரி வரும். அந்த ஸ்மெல் இது டோட்டலாக எடுத்து ஃபர்ஸ்டே சாட்டே பண்ணுறது தான் ஆக்சுவல் ஜென்ரல் நார்த்தில் இருக்க முக்கால்வாசி பேர் பண்ணுறது இதுதான். எஸ்பெஷலி திஸ் இஸ் அ பாகிஸ்தானி டிஷ். லஹோரின்றது
It's from Lahore. ஆமா. Yeah, so chicken lahori. இது ஏன்னா நார்த்லேயே நின்று போச்சு, சவுத் இந்தியன்ஸ் யாருக்கும் இது தெரியுதில்ல. ஸோ ஐ தாட் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் டிஷ் சவுத் இந்தியன்ஸ்க்கும் தெரியணும். ஓகே ஓகே சூப்பர். ஸோ இது வந்து நல்ல நான் ரோட்டிஸோடலாம் நல்லா இருக்கும். எஸ், வெரி நைஸ். நீங்கள் சாப்பிட்டுட்டு சொல்லணும். கண்டிப்பாக. ஸோ இப்போ சிக்கன் போட்டுடலாமா? எஸ், சிக்கன் போட்டு. இதை சாட்டே பண்ணுறப்போ கொஞ்சம் சால்ட் இதோட சேர்த்துக்கலாம். சால்ட்டு சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன். தேங்க்யூ. இது சாட்டே பண்ணணும். மோஸ்ட்லி சிக்கன் இதுலேயே வேகிற மாதிரி பண்ணிட்டோம்னா ஹாஃப் சிக்கன் இதுலேயே குக் ஆகிடும். ஈஸியாக பண்ணலாம். கொடைக்கானல் கிளைமேட்டுக்கு நாங்கள் எல்லாமே ப்ரெஷர் குக் பண்ணி தான் சமைப்போம். ஓகே. சிக்கன் இப்போது பிளெயின்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா குக்கர் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. கடாயில் போட்டாலே போதும். இங்கே நாங்கள் நார்மலாக பண்ணுறதில்ல. பட் இந்த டைப் ஆஃப் சிக்கன் இப்படி சாட்டே பண்ணி பண்ணும்போது சீக்கிரமாக குக் ஆகிடும். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. வேற என்னெல்லாம் ரெசிபிஸ் தெரியும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக? எல்லாமே ஆர்வத்தில் கற்றுக்கிட்டது தான். ஸோ நிறைய ரெசிபிஸ் தெரியும். எஸ், ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். பிகாஸ் என் பசங்க தே ஆர் டீனேஜர்ஸ். ஓகே. ஸோ அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணும். அவங்களுக்கு எல்லாம் நம்ம நார்மல் குக்கிங் எல்லாம் அவ்வளோ பிடிக்க மாட்டேங்குது இந்த காலத்துலன்றனால ஐ கீப் ட்ரைங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ரெசிபிஸ். வெஸ்டர்ன் எல்லாமே பண்ணுவேன். அதனால தான் இது லஹோரி சிக்கனும் அப்படி வந்தது தான் வெளியே. இன்னொரு இன்ட்ரெஸ்ட் என்னன்னா ஐ லவ் குக்கிங். ஓகே. குக்கிங் யார் எங்கே நல்லா சாப்பாடு எங்கே இருந்தாலும் அது ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் நான் போய் அங்கே இருக்க ஷெஃப்டையோ இல்லை அங்கே இருக்க குக்டையோ போய் ரெசிபி கேட்டு தெரிஞ்சுப்பேன். ஆமாம், அப்போ தான் நம்ம வீட்டில் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து கொடைக்கானலில் பிளான்டேஷன்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா? வெஜிடபிள்ஸ் ஏதாவது? எஸ், definitely. We do organic gardening. Okay. Organic farming my husband does. He's a lawyer by profession, but he is more into organic farming. Okay, என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் இருக்கு? All English vegetables, broccoli, carrot, cauliflowers, English vegetables எல்லாம். அதை தவிர்த்து in large scale we are doing coffee, organic lime and avocados. Avocados. Yes. Oh, fantastic. So avocados எப்பவுமே உங்க வீட்ல இருக்கும்? Yes, when there is season. Season இருக்கும்போது. Yes. ஒரு தடவை பார்த்துடலாம். ஒரு 5 minutes வச்சோம்னா இப்பதான் கொஞ்சம் ஆக்சுவலாக இது மைக்ரோவேவ்ல வச்சு பண்ற டிஷ் மாதிரி தான் இருக்கணும். பிகாஸ் மைக்ரோவேவ்னு சொல்றதை விட அவன்ல வச்சு பண்ணாக்க நம்ம கிரில்லில் வச்சு பண்ணோம்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலர் கிடைக்கும். அந்த ப்ரௌனிஷ் கலர் கிடைக்கிற மாதிரி பண்ணோம்னா இன்னும் ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்போ அவன்ல எப்படி பண்ணுவீங்க இதை? ஃபர்ஸ்ட் இதை எடுத்து இந்த மாதிரி ஆயில பேஸ்ட் பண்ணி அப்படியே தூக்கி ரேக்ல வச்சிருவோம். வச்சிட்டா போதும். ஒரு 10 minutes விட்டோம்னா ப்ரௌன் கலர் வந்துடும். அந்த ரேக்கோட எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ லைட்டா ப்ரௌன் ஆகி ரெடி ஃபார் அடுத்த மசாலா கோட்டிங் வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த குக்கிங்கும் இன்னும் உள்ள வந்து நல்லா குக் ஆகிருக்கும். நார்மல் ஓடிஜியில் கூட பண்ணலாம். ஓடிஜி தான் பண்ணணும், மைக்ரோவேவ்ல. சாரி, இட்ஸ் ஓடிஜியில் பண்ணாதான் பெஸ்ட் ரிசல்ட்ஸ். ஓகே. ப்ரௌன் கலர் அங்கங்கே கிடைக்குது பாருங்க. ஆமாம். ஸோ தட் இஸ் அ குட் சைன். இட்ஸ் கெட்டிங் குக்ட். ஓகே. ஸோ இதுக்கு போனோடயே எடுத்துக்கலாம். பீஸ் போனோட தான் நல்லா இருக்கும். எஸ். லீவ் இட் ஃபார் சம் மோர் டைம். ஸோ இது வேற ஏதாவது மசாலா அரைக்கிறது ஏதாவது? அரைக்கிற வேலையை பண்ணிடலாம். அதுக்குள்ள என்னென்ன வேணும் அதுக்கு? இஞ்சி, பூண்டு, வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாய். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் போட்டுடலாம் இல்லையா? வெங்காயம் போட்டுடலாம். 2 வெங்காயம் ஃபார் 1/2 கிலோ சிக்கன். ஓகே. அடுத்ததா ஒரு 2 சில்லிஸ், இல்லை காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஒரு 3 போடலாம். 6 பாட் கார்லிக். ஓகே. ஸோ 6. அப்புறம் இஞ்சி 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி போட்டுக்கலாம். இது நான் அதே அளவு தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். சரி. இப்போ அரைச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். திக் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு இப்போ இந்த சாட்டையான சிக்கனை நம்ம மாற்றி வச்சுக்கணும். இங்கே வச்சிடலாம். இப்போ திரும்ப கொஞ்சம் ஆயில். ஓகே. இது வந்து மசாலாவை ஃப்ரை பண்ணுறதுக்கு, அதனால தான் அளவாக நம்ம ஏற்கனவே ஊற்றிருந்தோம். இப்போ மீதம்
ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு. ஜாஸ்தி போட்டால் இன்னும் டேஸ்ட் கூடும், பட் இப்போ எல்லாருமே தேவையில்லை. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா வதக்கி வைக்க போகிறோம். ஓகே. இப்போ இதை நல்லா வதக்க போகிறோம். இதில் வந்து நம்ம மசாலான்னு பார்த்தோம்னா வெறும் எவரெஸ்ட் கரம் மசாலா மட்டும்தான் போடுறோம். மற்றபடி மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் எதுவும் கிடையாது. இது கூட லைட்டா ஃப்ளேவருக்காக தான் போடுறோம். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தயிரும் வெந்தயக்கீரையும் பேஸான ஒரு டிஷ். ஸ்மெல்லோட இருக்கும். அந்த ஸ்மெல்லோட இருக்கும். ஸோ இது நல்லா சாட்டே ஆனதுக்கு அப்புறம் இதுல வேற என்ன சேர்க்கணும்? இதுல நம்ம இப்போ திரும்ப அந்த சிக்கனை போட்டுட்டு அதுக்கப்புறம் தயிர், வெந்தயக்கீரை எல்லாம் சேர்த்துக்கணும். இன்ஃபேக்ட் பாலும் சேர்ப்போம், பட் பால் வந்து எப்போ சாப்பிடுறோமோ அப்போ ஒரு கப் மில்க் சேர்த்துக்கலாம். ஸோ இன்னும் கன்சிஸ்டன்சி இன்னும் நல்லா கிடைக்கும். இட் வில் லுக் ஈவன் மோர் ஒயிட். ரொம்ப சாட்டே பண்ண வேணாம். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். தென் இட் வில் பிகம் ப்ரௌனிஷ். ஓகே. சிக்கன் இப்போ போட்டோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் குக் ஆகணும், பிகாஸ் இன்னும் ஃபுல்லா குக் ஆயிருக்காது. இப்போ இதை கொஞ்சம் குக் பண்ண விட்டுடலாம். ஏன்னா அது ஹாஃப் குக் தான் நம்ம பண்ணிருக்கோம் சாட்டே பண்ணதுல. இப்போ இன்னும் தண்ணி போட்டதுல ஃபுல்லி குக்ட் ஆல்மோஸ்ட் ஆகும். அது நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது நல்லா குக் ஆயிருக்க மாதிரி தெரியறதுனால கொஞ்சம் வாட்டர் போட்டிருக்கேன். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட போடலாம். யூ கேன் இன்னும் கொஞ்சம் கூட போடலாம். போதும். சோ இது ஒரு 5 minutes நல்லா குக் ஆகும். 5 minutes குக் ஆகும். ஏன்னா நம்ம கிளைமேட்னால. இதே உங்க சென்னை அந்த மாதிரினா 2 minutes ஆயிட்டு இருக்கும். ஓகேங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாப்போம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது டெண்டர் ஆயிட்டு இருக்கு. இப்போ மத்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் போட போறோம். வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரை. இதுவும் எவரெஸ்ட் வெந்தயக்கீரை. இது 1.5 டேபிள் ஸ்பூன். சோ இது டீஸ்பூன்ல போடுறேன், நான் 3 போடுறேன். நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம ஒயிட் பெப்பர், எவரெஸ்ட் ஒயிட் பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு இப்போ நம்ம சாஃப்ரன், நம்ம கர்ட் எல்லாத்தையும் போடுறோம். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன்ல கொஞ்சம் ஒரு 2 சிட்டிகை அளவு குங்குமப்பூ ஊற வச்சிருக்கோம். ஸோ இதையும் ஊற்றிட்டு என்ன அழகான கலர். ஆமா, நேச்சுரலாவே நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம ஃபைனலா நம்ம இது வந்து ஹங்கர். இது வந்து ஒரு மஸ்லின் கிளாத், ஒரு சல்லடை மாதிரி ஒரு துணி எடுத்து நம்ம தயிர் அதுல போட்டு கட்டி வச்சுட்டு ஒரு 15 minutes கட்டி வச்சுனா அந்த தண்ணி எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகான ஒரு கன்சிஸ்டன்சியோட கிடைக்கும். இப்போ இது ஒரு கப். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் ஆயாச்சு. கொஞ்சம் இப்போ அதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம், பிகாஸ் இது கோட் ஆகணும். ரொம்ப திக்கா இருக்கு. பியூட்டிஃபுல்லான கலர் வந்திருக்கு. இப்போ பால் ஊத்திடலாம். இப்போ எல்லாரும் டேஸ்ட் பண்ண போறோம் நம்ம. சோ நம்ம இப்போ பாலை ஊத்திடலாம். சோ இவ்வளவுதான் சிக்கன் லஹோரி. பிரமாதம். சோ இது வந்து நம்ம இப்போ டேஸ்ட் பண்ண போறோம். நம்மளோட டேஸ்ட் பண்றதுக்கு யாரை கூப்பிட போறீங்க? என்னோட சிஸ்டர். சூப்பர். நாங்க 3 பேரும் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப் பார்ப்போம். சிக்கன் லாஹோரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வைங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் அதில் சிக்கனை போட்டு நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கன் நல்லா டார்க் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை அரைச்சிக்கோங்க. இதோடைய தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் திக்காக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலாவை போட்டு நல்லா வதக்கி பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் எவரெஸ்ட் கரம் மசாலா அதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற சிக்கன் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா குக் ஆகிறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக விடுங்க. சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எவரெஸ்ட் வெந்தய கீரை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு எவரெஸ்ட் ஒயிட் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியில ஊற வச்சிருக்கிற குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா ஹங் கர்ட் கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாலையும் ஊற்றிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் இறக்குனீங்கன்னா உங்களோட சிக்கன் லஹோரி தயாருங்க. வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அனீஸ் ஃபாத்திமா. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இவங்களோட டிஷ்ஷஸில் என்ன ரொம்ப பிடிக்கும்? பிரியாணி. மட்டன் பிரியாணி. மட்டன் சிக்கன் ரெண்டுமே. ஓகே. இன்னைக்கு வந்து அவங்க வந்து சிக்கன் லஹோரி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷி ஹஸ் டெடிகேட்டட் த டிஷ் டு யூ. நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லணும். கண்டிப்பாக.
ரொம்ப நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குல்ல. ஆக்சுவலாக இப்போ வந்து பட்டர் நான் இருந்ததுன்னா அவ்வளோ ஒரு அமேசிங் காம்பினேஷனாக இருக்கும். ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. தேங்க்யூ. சம்திங் டிஃப்ரெண்ட், வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் வெரி வெரி என்ன சொல்கிறது, ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து ரொம்ப மசாலா அது இது ஓவர் ஸ்பைஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கேஷுவலான ஒரு டிஷ்ஷு. ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வெல்கம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அஞ்சரைப்பேட்டி அறுசுவையில் ஒரு சுவை, உங்கள் செஃப் கஜபதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு குக்கும்பர் தால்ச்சா. குக்கும்பர் தால்ச்சா செய்ய தேவையான பொருட்கள்: குக்கும்பர், தக்காளி, வெங்காயம், சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, மூங் தால், எண்ணெய், உப்பு. அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். பற்ற வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்க்குறோம். இதில் எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. சீரகம் சேர்க்குறோம். நம்ம சீரகம் பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அடுத்தது இஞ்சி பூண்டு சேர்க்கிறோம். இதில் அடுத்தது ஆனியன் சேர்த்துக்கிறோம். தக்காளி, அடுத்தது பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். குக்கும்பர் தால்ச்சாவில் இப்போ நம்ம இதில் எல்லாமே வந்து ஃபைன் சாப் பண்ணி போட்டிருக்கோம். ஃபைன் சாப் பண்ணி போட்டுறதுனால இதில் எந்த பொருளையும் நமக்கு சாப்பிடும்போது கிடச்சுன்னா வெளியே எடுத்து போட அவசியமே இருக்காது. எல்லாமே நம்ம அப்படியே சாப்பிட்டுடலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஃபைன் சாப் பண்ணி போட்டிருக்கோம். நாம் எல்லாம் சேர்த்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. அதோட குக்கும்பரையும் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம இதில் எவரெஸ்ட் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லோ கலரில் இருக்குது. இதில் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம இதோட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இந்த தால்ச்சா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்பாத்தி, ரொட்டி, நான் இவங்க கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒயிட் ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடபிள் பாயில் எடுத்து இது கூட நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்க மூங் தாலை இதோட நம்ம சேர்த்துக்கிறோம். இதோட இந்த வெஜிடபிளோட இந்த மூங் தாலை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ தால் பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம குக்கும்பரு நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இது என்னென்னா நம்ம மற்ற சப்ஜிங்க மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம குக்கும்பர் வந்து சம்மரில் தான் நம்மலாம் டைரெக்டாக சேர்த்துக்கிறோம், இல்லை சேலட் ஏதாவது சேர்த்துக்கிறோம். நம்ம வந்து வெஜிடபிள்ஸில் வந்து இந்த மாதிரி தால், கிரேவி இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப ரேரு. நம்ம இந்த குக்கும்பரை ஜாஸ்தியாக இந்த மாதிரி பண்ணி தாலில் செஞ்சு சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஹெல்த்துக்கு நல்லது. இந்த குக்கும்பரை வந்து சாதாரணமாகவே சாப்பிட்றது உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கும். அதுவும் நமக்கு வந்து இந்த வெயில் நாளில் இந்த மாதிரி தாலோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இது வந்து நமக்கு ரொட்டி, ரைஸு, சப்பாத்தி இதுங்களோட சாப்பிட்றது டெய்லியும் எடுத்துகிட்டு வந்தாலும் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதாகவே இருக்கும். தால் ரெடி ஆகிடுச்சு. தால் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரீகேப் பார்த்துடலாம்.
குக்கும்பர் தால்ச்சா செய்ய அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் ஒரு கடாயை வச்சு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் சீரகம், ஜிஞ்சர், கார்லிக் சாப் பண்ணதையும் சேர்த்துக்கோங்க. அதோட டொமேட்டோ, பச்சை மிளகாய், குக்கும்பர் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எவரெஸ்ட் மஞ்சள் தூளையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. வதங்கினதும் அதோட வாட்டர் சேர்த்து வாட்டரோட மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொதி வந்த பிறகு ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க மூங் தால் அதோட சேர்த்துடுறோம். சேர்த்துட்டு ரெண்டும் ஒரு 10 நிமிஷம் கொதி விடுறோம். கொதி வந்ததும் ஒரு பவுலில் வச்சு சர்வ் பண்ணுறோம். நம்ம குக்கும்பர் தால்ச்சா ரெடி. ரீகேப் பார்த்தாச்சு. நம்ம இப்போ அடுத்தது நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க குக்கும்பர் தால்ச்சா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அதில் வந்து குக்கும்பர் வந்து நல்லா ஃபைனாக பாயில் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபைன் சாப் பண்ணி போட்டதுனால இதனுடைய டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. இது வந்து ரைஸ் கூடவும் சப்பாத்தி கூடவும் சாப்பிட்றதுக்கும், சப்பாத்தி, பரோட்டா, தோசை இதுங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நாளைக்கு வேற ஒரு டிஷ்ஷோடு மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செஃப் கஜபதி. வணக்கம் நேயர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எவரெஸ்ட் மசாலா அஞ்சரை பெட்டி. இது என் சமையல் அறையில். ஸோ இன்னைக்கு என்னோட கிச்சன்ல உங்களுக்காக நான் ஸ்பெஷலா குக் பண்ணி காட்ட போற டிஷ்ஷோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் பூ மீன் கிரேவி. ஸோ செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாக்குறீங்களா? தேங்காய் பூ, வஞ்சர மீன், வெங்காயம், எண்ணெய், புளிக்கரைச்சல், தனியாத்தூள், கடுகு, உப்பு, முந்திரி, எவரெஸ்ட் மஞ்சள் தூள், பச்சை மிளகாய், எவரெஸ்ட் மிளகாய் தூள், ஜீரகம், கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஜீரகம், பூண்டு, இஞ்சிலாம் மிக்சியில போட்டு அரைச்சிக்க போறேன். மிக்சியில வந்து நான் ஜீரகம் ஆட் பண்றேன். கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு ஆட் பண்றேன். கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி ஆட் பண்றேன். கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்றேன். கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சு வச்சுக்கலாம். இது பரைச்சாச்சு. கடாய் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல நான் கடுகு போடுறேன். இதுல கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்றேன். இதோட வந்து உப்பு ஆட் பண்றேன். எவரெஸ்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்றேன். இதோட வந்து அரைச்ச அந்த மிக்சர் ஆட் பண்ண போறேன். இதோட வந்து எவரெஸ்ட் மிளகாய் தூள் ஆட் பண்றேன். இதோட வந்து எவரெஸ்ட் தனியா தூள் ஆட் பண்றேன். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதோட வந்து புளி கரைச்சல் ஆட் பண்றேன்.
இதோட வந்து கழுவி வச்ச வஞ்சர மீன் ஆட் பண்றேன். ஸோ மீன் வந்து ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். கொஞ்சமா வந்து எண்ணெய் போடுறேன், தேவைன்னா கொஞ்சம் நெய் கூட போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயாச்சு. இதுல வந்து நான் முந்திரியை வந்து வறுக்க போறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். முந்திரி வந்து இப்ப நல்லா வறுத்தாச்சு. இந்த மீன் கிரேவில வந்து கொத்தமல்லி ஆட் பண்றேன். இதோட வறுத்த அந்த முந்திரி ஆட் பண்றேன். ஃபைனலா தேங்காய் பூ ஆட் பண்றேன். ஸோ கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் அப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நம்ம குக் பண்ணிக்கலாம். இன்னும் 5 மினிட்ஸ்ல நம்ம தேங்காய் பூ மீன் கிரேவி ரெடி ஆயிடும். ஸோ இது எப்படி பண்ணோட ரீகேப்பை நீங்க பாருங்க. தேங்காய் பூ மீன் கிரேவி செய்யறதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க, இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா விழுது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானோன்னு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கடுகு போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எவரெஸ்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது அரைச்ச விழுதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதோட எவரெஸ்ட் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எவரெஸ்ட் தனியா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட புளி கரைச்சல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சரோட வஞ்சர மீன் ஆட் பண்ணிக்கோங்க. பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடானோன்னு எண்ணெய் போட்டுக்கோங்க. இதோட வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ண இந்த முந்திரியை மீன் கிரேவில ஆட் பண்ணி கொத்தமல்லி போட்டு ஃபைனலா தேங்காய் பூ ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி சர்வ் பண்ணீங்கன்னா தேங்காய் பூ மீன் கிரேவி ரெடி. தேங்காய் பூ மீன் கிரேவி எப்படி பண்ணணும் ரீகேப் நீங்க பார்த்திருப்பீங்க. இது ஒரு மகாராஷ்டிரா ரெசிபி. கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும். சோ இது மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். Till then take care. ஸ்மிகா சைனிங் ஆஃப். பை பை. கொடினா என்னன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க. க்ரீப்பர்ஸ். கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட க்ரீப்பர்ஸ் இருக்குங்க. ஒருவேளை இந்த இடத்துக்கு அதனால தான் கொடைக்கானல்னு பேர் வந்ததோ என்னவோ. சூப்பரான விஷயம் இல்லை? ஓகேங்க, இன்னைக்கு எவரெஸ்ட் மசாலா அஞ்சரைப்பட்டி முடியுது. நாளைக்கு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். ஓகே, நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். Until then, this is Kaushik signing off. Bye bye.